நம்மளுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள். ஸோ இது நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி. ஆமாங்க. ஓகே, நம்ம ஊர் ஸ்டைலு. இது பட்டை, லவங்கம், ஓகே, ஏலக்காய், ஓகே. இது வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், ஓகே, வெறும் தக்காளி, புதினா, கொத்தமல்லி. ஓகே, இதெல்லாம் ரெடியா வச்சுக்கணும். பா. அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுறோம். ஓகே, என்ன இவ்வளோ ஊற்றுறீங்க? 1 கிலோ இல்லையா? ஓ, இப்போ என்ன 1/2 லிட்டர் ஊற்றணுமா? 1/2 லிட்டர்லாம் வேணாம், இது மொத்தமாகவே 300 ml தான். சரி சரி. பொறிச்சு எடுத்துருவீங்களோன்னு நினைச்சேன். எண்ணெயை இன்னும் கொஞ்சம் கூட போடுறோம். கடுக்கெல்லாம் போடணுமா? கடுக்குலாம் போடக்கூடாது இதுக்கு. அப்படியே பட்டையை போட வேண்டியதான். நல்லா காயணும் எண்ணெய். ஓகே. அப்புறம் எப்படி மொத்த ப்ராசஸ்ல என்னென்ன வரும்? இது ஃபர்ஸ்ட் ஓவரால் ப்ராசஸ் சொல்லுங்க. இப்போ எப்படியும் கேமரா ஓடிட்டு இருக்குதுனால ஃபர்ஸ்ட் எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காயறது தான் வந்து மெயின். ஓகே. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த பட்டை, சோம்பு, பட்டை, சோம்பு, பட்டை, இலையை வந்து ரொம்ப பொலிசா உடைக்கூடாது. அது வந்து நீங்க சாப்பிடும் போது தொண்டையில அரிக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த பூவையும் ரொம்ப சின்னதா உடைக்கூடாது, ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஓகே. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பெருசாக வச்சுக்கணும். சரி. அடுத்துதான் வந்து பச்சை மிளகாய் போடணும். இது தெரிக்கும். இது போட்ட உடனே நீங்க கொஞ்சம் தூரம் போயிருங்க. இது வந்து ஒரு 1 கிலோ ஒரு 6 பேர் 8 பேர் நல்லா சாப்பிடலாம். சரியா? பச்சை மிளகாய் மட்டும் தெரியும். இது எண்ணெயில் இருக்கும் போதே போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி நல்லா வதங்கிடும். அது காரமே தெரியாது, ரொம்ப கம்மியாயிடும் காரம். ஓகே. அதுக்கு அடுத்து ஆனியன். இதுவும் தெரியுமா? இது தெரியாது, தைரியமா பறிக்க நிற்கலாம். இது வேணும் உனக்கு. இதுக்கு போகல. இது 1 கிலோ அளவுக்கு நல்லா ஆனியன் நல்லா வதங்கணும். ஒரு ப்ரௌன் கலருக்கு வரணும். ஓகே, கோல்டன் ப்ரௌன். ஆமாம், கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இது ரொம்ப நேரம். பூண்டு அரைச்சி வச்சிருக்கு. இஞ்சி பூண்டு நிறைய போடுறது நல்லதுதான், நல்லா இருக்கும். இதோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். இந்த பேஸ்ட்லாம் வாங்கி போடாதீங்க வீட்டில். எல்லாம் அந்த அந்த எம்எஸ்ஜியா அது கலங்குறாங்க. அஜினோமோட்டோ அது ரொம்ப நல்லதே கிடையாது. வீட்டில் அரைச்சி பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். எப்பவுமே பிரியாணி இந்த மாதிரி அகல பாத்திரம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஈஸியாக இருக்கும் பண்ணுறது. ஆமாம். ஸோ இப்போ புதினா, கொத்தமல்லி ரெண்டும் ஆமாம் லைட்டாக ஒரு அடியை மிக்சியில் அடிச்சதா? மிக்சி இல்லை, இது கட்டு பிளெண்டர். ஓ, பிளெண்டர் அது. ஓகே. வதக்கலாம். மட்டன்னா ப்ராசஸ் வேற. மட்டன்னா நம்ம தனியாக வேக வைக்கணும். அது சீக்கிரமா வேகாதுன்றதுனால விசில் விடணும். ஓகே. தனியா குக்கர்ல இப்போ இது எப்படி எடுத்து வச்சிருக்கோம், இதே மாதிரி தனியா குக்கர்ல விசில் விட்டு வெந்த சிக்கனை வச்சுக்கணும். அது ஈஸியா இருக்கும். ஒரு 5 விசில் விட்ட சிக்கன் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் வேலை சீக்கிரமா முடியும். ஓகே. அவ்வளோதான். இப்போ இதுல தக்காளியை சேர்க்கிறோம். இது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பொடிசா நறுக்குனதுனால அப்படி இருக்கு. தக்காளி போட்ட உடனே
ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 3 மினிட்ஸ் மூடி வைக்கிறோம். இது பலமுறை பிரியாணி செஞ்சதுனால இந்த ஃபீல் வந்துருக்கு. ஓகே, நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். மிளகா பொடி போடுறோம். வெறும் மிளகா பொடி வேற ஒன்றும் இல்லை, இது வீட்டில் அரைச்சிது. எத்தனைங்க? 2 ஸ்பூனா? ஓ, 1 கிலோனாலையா? ஆமாம், 1 கிலோ சிக்கன் இல்லையா? இல்லை கரெக்டாக நான் ஸ்பூன் கணக்கு பார்க்கல, கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, நாங்கள் நான் ஸ்பைசி. ஓகே, நீங்கள் சொன்னதுனால கொஞ்சம் நிறுத்திட்டேன். ஓகே, பட் ஆல்ரெடி நான் பண்ணுறது ஸ்பைஸியாக தான் இருக்கும். இது வந்து மல்லிப்பொடி இல்லை, இது இருக்கு வீட்டில் இருக்குங்க. ஓகே, இது போடுறதுனால கொஞ்சம் காரமும் குறையும். ஆமாம், காரத்தையும் போட்டு காரத்தையும் குறைச்சிடறோம். இல்லை, அது இது கொஞ்சம் கிரேவி ஃபீல் வரும், அதுக்காக தான். கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம், டொமரிக் கலருக்கு. இப்போ வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அடி பிடிக்க ஆரம்பிக்கும் போது நாம தண்ணி ஊற்றணுமா? தண்ணி ஊற்ற வேணாம், தயிர் போடணும் இல்லையா? ஓ, தயிர் போட்டுக்கலாம். இதுதான் அந்த பயருக்கும் இதுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு. இன்னும் கொஞ்சம் தயிர் போடலாம். போடும், தயிர் போட்டோம்னா அந்த ஒரு புளிப்பு இது வரும். சில வேற லெமன் வேற போடுவோம். இருக்கா? என்ன போடுவோம்? பிரியாணி மசாலா தனியாக கிடைக்கும், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு கேக்குக்கு எப்பயாவது சில டைம் போடுவேன். அது இருந்தால் போடலாம், இல்லைன்னா ஒன்றும் போட அவசியம் இல்லை. இந்த புலாவுக்கும் இதுக்கும் அந்த சில பேர் பண்ணும்போது புலாவ் மாதிரி ஆயிடுது, அது எப்படி வித்தியாசம் கொண்டு வருது அந்த பிரியாணினா? அதான் இப்போ பொடி மட்டுமா இல்ல தயிர் லெமன் போடுறதுனால பிரியாணி, தயிர் லெமன் போடுறது புலாவ். ஓகே ஓகே, காட். அதான் அந்த டிஃபரன்ஸ் மெயினா. டொமேட்டோ போட மாட்டாங்களா? இல்ல, ஒரு சில புலாவ்ல போடுவாங்க, ஒரு சில புலாவ்ல வந்து ஆனியன் எப்படி இருக்கும்னு தெரியல. இதுல அந்த எண்ணெயில பர்னா இருக்குல்ல, அந்த டேஸ்ட் தான் அந்த பிரியாணி மேல. நீங்க ஹைதராபாத் பிரியாணி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பர்னான இது போடுவாங்க பாருங்க, அதுவும் அந்த பிரியாணி டேஸ்ட் வரும். இப்போ இது ஸ்பைசி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இப்போ நாம சுத்தமா தண்ணியை எடுத்துட்டு இது இப்போ இந்த டைம்ல என்ன இது வேணாலும் போடலாம்ல? வெஜ்னா வெஜ். ஆமா, வெஜ்னா நீங்க போட வேண்டிய வெஜிடபிள் போடணும். ஓகே, மட்டனா இருந்தா ஆல்ரெடி குக்கர்ல விசில் விட்டுருந்த மட்டன் எடுத்து போடணும். ஓகே, ப்ரான்ஸ் போடலாம், ப்ரான் போடலாம், மிக்ஸும் போடலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஷ்ரிம்ப், கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் மட்டன், ஓகே, அந்த மாதிரியும் போடலாம். ஓகே, ஷ்ரிம்ப் வந்து சிக்கனை விட சீக்கிரமா குக் ஆயிடும். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் சிக்கனை போட்டுட்டு பாதி வெந்ததுக்கு அப்புறமா ஷ்ரிம்ப் போடலாம். ஓகே, மட்டன் போறதா இருந்தா மட்டன் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு, ஏற்கனவே வேக வச்ச மட்டனை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கனை போட்டுட்டு, சிக்கன் வந்ததுக்கு அப்புறமா ஷ்ரிம்ப் சும்மா ஒரு 2-3 மினிட்ஸ்ல அது சரியாயிடும். அவ்வளவுதான். இது இப்ப ரெடி. நல்லா உப்பு போடணும். இப்பவே போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா சிக்கன் கூட சேரும். தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாவே போட்டுங்க. நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். லாஸ்டா வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தெரியும் நமக்கு ரைஸ் போடும்போது எவ்வளவு வேணும், இன்னும் எவ்வளவு குறையுது அப்படின்னு. அப்போ நாம ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி நாம வந்து இந்த ரைஸ் அளந்து வச்சிருக்கோம். அளந்து வச்சிருக்கிற கப்பு ரொம்ப முக்கியம். இதுலதான் அளந்து வச்சிருக்கேன் நானு. தண்ணி தான் பாத்தீங்களா? ஸோ இதில் தான் அளந்து வச்சிருக்கேன். எவ்வளோ ரைஸ் இருந்தது? 8 கிளாஸ் வச்சிருக்கேன். 8 கிளாஸ்னா இது குறைஞ்சது 8 பேர் சாப்பிடலாம். ஓகே, ஓகே, தாராளமாக சாப்பிடலாம். நல்லா சாப்பிட்றதா ஒரு 6-7 பேர் முடிக்கலாம். ஓகே, 6 பேர் முடிக்கலாம். ஆனால் 8 பேர் சாப்பிடலாம். ஒன்றும் பெரிய நல்ல எதனா சைடிஸ் எக்ஸ்ட்ரா இருந்துக்கலாம். எவ்வளோ 8 கிளாஸ் வச்சிருக்கோம் இல்லையா? ஓகே. இந்த ரைஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிருக்கோம். ஓகே. அதனால ஒன்றுக்கு 8 கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் இல்ல 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்துனா போதும். ஓகே, ரொம்ப தண்ணி ஊத்த வேணாம். ஓகே. சரி, இப்போ 8 கிளாஸ் நான் ஊத்திருக்கேன். ஓகே, 8 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன்.
அதனால வந்து நம்ம இப்போதைக்கு 2 முட்டை ஊற்றிருங்க. சிக்கன் வேகணும். சிக்கன் வேகிறதுக்கு இது. ஓகே. இப்போ சிக்கனும் கொஞ்சம் தண்ணி விடும். ஓகே. இன்னொரு 8 கிளாஸ் போட்டால் போதும். இந்த 2 கிளாஸ் தான் எக்ஸ்ட்ரா தண்ணி. வேற எதுவும் தண்ணி கிடையாது. அவ்வளோதான். ஸோ பாஸ் பண்ணிக்கிட்டுமா? ஸோ உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம். ஆமாம், உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ லெமனு ஜூஸ். லெமன் ஜூஸை போட்டுட்டோம். இந்த ஃப்ளேம் ஹையாக வச்சுக்கிடலாம். சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டோம். சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு லைட்டாக நைஃப் விட்டால் அப்படி பட்டர் மாதிரி உள்ளே போகும் அந்த திக் ஸ்கின் இருக்கிற இடத்துல. ஓகே. ஆமாம், இந்த மாதிரி ஸ்பூனில் ஓகே இப்படி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸ்மூத்தாக இருக்கும். இதுக்கு வெஜ்ஜில் பண்ணால் என்னென்ன எப்படி பண்ணுறது? வெஜ்ஜில் பண்ணோம்னா பீன்ஸு, கேரட்டு, நூக்கல், அது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப ஜாஸ்தி வேணாம். அதுக்கப்புறம் டபுள் பீன்ஸ், நிறைய டபுள் பீன்ஸ், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி பண்ணோம்னா. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம ரைஸ் ரெடியாக இருக்கு. 8 கிளாஸ் ரைஸ் இது. தைரியமாக ரைஸை போடுங்க. ரைஸை போட்ட உடனே கலர் ஆரம்பிக்கணும். ஏன்னா இது ஏற்கனவே ஊற வச்ச ரைஸ், கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் இது. ஓகே. அதுக்கப்புறம் தம்மில் வேக வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் 8 கிளாஸ் தண்ணி போடணும். 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இல்லையா? அது இல்லாமல் 8 கிளாஸ் தண்ணி வேணும். 2 கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் தண்ணி ஜாஸ்தி ஆகிடும். அவ்வளோதான், போதும். 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் தண்ணி ஜாஸ்தி ஊற்றினா கூட போதும். ஓகே. ஸோ நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இந்த நெருப்பும் இந்த தண்ணியில் விளையாடுறது தான் கரெக்டாக சரியாக வரும். ஃபயர் வந்து கரெக்டாக வைக்கணும். இப்போ கொட்டாங்குச்சியில் நெய் ஊற்றி உள்ள அது வைக்க போகிறோம். காட்டு. ஓகே. அதுவும் ஃபயர் பண்ணிட்டோம். இந்த புகை நிற்காது, சீக்கிரமாக போயிடும். அங்கே பால்கனி போங்க. ஐயோ, பால்கனி போனச்சுன்னா ரொம்ப காத்தடிக்கிறது. முடியுமா கதவை? இன்னும் 1 போட்டால் நல்லா இருக்கும். ஒரு 3 கொட்டாங்குச்சி. அவ்வளோதானே இந்தோ? அவ்வளோதான் பிரியாணி. ஓகே. சோ கொட்டாங்குச்சி வரைக்கும் திறக்க வேணாம். கொட்டாங்குச்சியை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இது பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? இதை எடுத்து இது மேல போட்டுருவீங்களா? அதான் தம்மு. ஓகே. அதுக்குள்ள இப்போ ரைஸ் வந்து ஃபுல் பாயில் வந்துரும். ஓகே. ஒரு half பாயில் வந்துரும். ஓகே. இது ஊற வச்சதுனால கொஞ்சம் சீக்கிரமே வெந்துரும். ஓகே. அதுக்கப்புறம் தம் போடுறதுக்கு நம்ம கிட்ட கோல் இல்லையா, இந்த ஃபயர் வுட் போடணும். ஃபயர் வுட் கிடையாது. ஸோ நான் எப்பயும் கொட்டாங்குச்சி சேவ் பண்ணி வச்சுக்குவேன். அது யூஸ் ஆகும் போது அதை யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகே. செம்ம ஐடியா இல்ல? ஃபயர் டிடெக்டர்லாம் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் போயிடும் கரெக்டா. எப்படியும் நம்ம கிட்ட பெயிண்ட் அடிக்க பிடிக்கிறானுங்க 1 மாசம் வாடகை. அதனால நான் வரி பண்ண மாட்டேன். கலர் ஆயிடும், கருப்பாயிடும். அந்த புகை போகுது இல்லையா, நமக்கு இல்லாம அப்புறம் என்ன இருக்கு? இன்னும் ஃபயர் ஆகணும். புகை வரும்ல. அசிஸ்டன்ட் கிளியரா சொல்லுவாங்க எல்லாமே. இடத்துல மிஸ் ஆகுது. அதனாலதான் என்னால எப்பயுமே ஒரே மாதிரி பிரியாணி பண்ண முடியுது. இப்ப இது வந்து கீழே இருந்தும் நமக்கு மேல இருந்தும் ஃபயர் போவோம், கீழே இருந்தும் ஃபயர் போவோம். கீழேயும் கண்ட்ரோல் பண்ணுவேன். நம்ம சிம்ல வச்சோன்னு வச்சுங்களேன், அதுலயும் ஃபயர் அதிகமா வரும். ஆஃப் பண்ற ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிட்டு வைக்கணும்.
ஆல்மோஸ்ட் இல்லையா? ஆஃப் பண்ற ரேஞ்சுக்கு எடுத்து வச்சீங்கன்னா இன்னும் சிம்மை விட கம்மியா கிடைக்கும். அந்த ஃபயர் கொடுத்தா போதும் அடியில. அப்புறம் மேல வந்து நமக்கு இது வந்துருது இல்லையா, இதுல ஒரு டெம்பரேச்சர் கிடைக்கும். இன்னும் வாழையில போட்டுட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸ்மெல்லு நல்லா மேல வாழையில போட்டுட்டோம்னா உள்ள அதே கம் ஸ்மெல் வந்துரும். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிலர் மாவுலாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுவும் பண்ணலாம் எதுவும் இல்லாத நேரத்துல. நான் யூஎஸ்ல இருக்கும்போது எல்லா மாடலிங் ஹெச்ஓடியும் இது சூப்பர்வைசரையும் கூப்பிட்டு பிரியாணி பண்ணேன். எல்லாரும் வந்து செம்மையா சாப்பிட்டு போனாங்க. அப்போ வந்து எனக்கு எதுவுமே கிடையாது. ஸ்டீல் பாத்திரம் ஒண்ணு இருந்தது. பிரியாணியை ஃபுல்லா தாளிச்சுட்டு ப்ரீ ஹீட் ஓவன் அங்க, ஏன்னா ஓவன் பெருசா இருக்கும்ல நமக்கு, ப்ரீ ஹீட் ஓவன் வச்சுட்டேன். ஓவனை வச்சுட்டு பிரியாணியை எடுத்து பாதி வெந்த உடனே எடுத்து உள்ள போட்டு மூடி விட்டேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ள தம் போட்ட மாதிரி தான் ஆயிரும் இல்லையா, கரெக்டா வந்துச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க நம்ம அளவுக்கு காரம் சாப்பிட மாட்டாங்க. இப்ப அடி பிடிக்கும். அதனால இப்ப ஒரு வாட்டி நாம எடுத்து கலர போறோம். இதுதான் லாஸ்ட் டைம் மேபி கலர்றது. இல்லைன்னா இதுக்கப்புறம் ஒரு வாட்டி பண்ணுவோம். ஒரு வாட்டி கொதிக்குது இல்லையா, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரைஸ் பாதி வெந்துருச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து நமக்கு சரியா வரும்னு அர்த்தம். ஆமா, ஹேண்டில் பண்றது இப்படி எல்லாம் போட்டு குத்திட்டு இருக்க எல்லாம் உடைஞ்சிடும். கொஞ்சம் அப்படியே பொறுமையா இது பண்ணணும். எப்பயுமே சைட்ல இருந்து எடுத்துட்டு போனீங்கன்னா உடையாது. இன்னும் கொஞ்ச நேரம் விடலாம். அது தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கீழே ஃபயர் வேணும். நம்ம தண்ணி காலியானதுக்கு அப்புறம் நம்ம இது பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபயர் போட்டுட்டே இருந்தோம்னா பர்ன் ஆகும். இதுல மேக்ஸிமம் பர்ன் ஆகாது. கொஞ்சம் கீ போடலாம் வேணும்னா, டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் போட்டு விடலாம். இது உள்ளையா வெளியிலையா? உள்ளையா? போதும் போதும். ஐ திங்க் இதுவே ஜாஸ்தி. அப்போ அது ஒண்ணா ஒரு நாளைக்கு டெய்லி சாப்பிடணுங்க. கீழ டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடணுங்க. அப்படியா? சொல்றீங்க. சாப்பிட்டு சூடா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சீங்கன்னா சரியா? கேள்விப்பட்டேன். அது ஒரு செகண்ட் என்ன காட்டுங்க, என்னென்ன இப்போ ரெடி ஆயிடுச்சுல? ஆமாங்க, பாதிக்கு மேல பாதி ரைஸ் வெந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம சும்மா திறக்க கூடாது, மூடிடணும். ஏன்னா அந்த எஃபெக்ட் போட போறோம் இல்லையா. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் மேல போடுறது தான் மெயின். ஒரு ஸ்பூன் ஊற்றி உள்ள வச்சு போட்டுக்கலாம். கீ வந்து ஒரு கப்ல வச்சு உள்ள வைப்பீங்களா? கீல இந்த ஃபயரை வச்சுட்டு அதுல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினா புகைய ஆரம்பிக்கும். அதை அப்படியே உள்ள வச்சு மூடிட வேண்டியதான். அப்புறமா அந்த கிண்ணத்தை எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஓகே ஓகே. போதும் போதும் போதும். சும்மா கொஞ்சம் நெருப்பு இதை எடுத்து இது உள்ள போட்டுட்டு அவ்வளவு வேணாம், இது கொஞ்சம் அவ்வளவுதான் முடியும். ஓகே. சோ அந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு இல்லையா, இது இப்படி போனீங்கன்னா சிம் இல்லையா, இதுவும் இல்லாம ஆஃப் பண்ண போற ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போகணும். ஆனா ஆஃப் பண்ண கூடாது. ஆல்மோஸ்ட். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா சிம்மை விட ரொம்ப கம்மி இது. ஓகே ஓகே ஓகே. சில டைம் ஆஃப் ஆயிடும், அப்பப்ப செக் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளவுதாங்க. பாத்து பயங்கரமான ரெடி. ஓபன் பண்ணுங்க. ஓகேங்க, அதுதான் இது ரெடி ஆயிடுச்சு. எடுத்தீங்கன்னா சுட சுட பிரியாணி ரெடி. மேல மட்டும் கொஞ்சம் குச்சி குச்சா தெரியும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுதான் வந்து அந்த சூடால அப்படி ஆயிருக்கு. இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு லாங் வருது பாருங்க. சோ இன்னொன்னு பிரியாணில இந்த உதிரி வரணும். கட்டி கட்டியா இருக்கக்கூடாது. கட்டி கட்டியா இருந்ததுன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். அந்த உதிரி வர்றதுதான் பிரியாணி மெயின். சோ நம்ம பிரியாணில அது வரும் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த உதிரி வரணும். காட்டுங்க, இருக்க நிமிஷம். என்னோட இது புகை பிடிச்சிருச்சு.